Hey guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you guys are doing good. CGL அப்ளை பண்ணிட்டீங்களா? ஒருவேளை அப்ளை பண்ணாம இருந்தால் நானும் இது வரைக்கும் அப்ளை பண்ணல. இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன? அண்ட் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கும்போது வேறு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுத போக அலோவ் பண்ணுவாங்களாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் என்ஓசி பற்றி நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் வரீங்கன்னா நான் உங்கள் எஸ்ஐ கணேஷ், ஹெல்பிங் மோர் தமிழ் பீப்புள் இன்வால்வ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா நீங்கள் ஒரு ரேங்க்ல வந்து இண்டெக்ட் ஆகிறீங்க. நீங்கள் கான்ஸ்டபிளாவோ எஸ்ஐயாவோ ஏசியாவோ நீங்கள் ஒரு ரேங்க்ல இண்டெக்ட் ஆகிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், இந்த பொதுவாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மட்டும் இல்லை, நான் வெளியே சிவில் ஆர்கனைசேஷன்லையும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை இண்டெக்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் இதை விட்டு வேறு எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா தேவை, உங்களால் எக்ஸாம், அதாவது நீங்கள் இப்போ இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்களாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது ரைட் டு ஒர்க். அதாவது நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யலாம். பட் ஏன் இந்த என்ஓசி, நம்ம இந்த வேலையில் வந்துட்டு ஏன் திருப்பி வேறு வேலைக்கு போகும்போது என்ஓசி தேவைப்படுது? அண்ட் ஏன் நம்ம இன்கேஸ் சில ஒர்க்கில் வந்து இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் நீங்கள் இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனீங்கன்னா பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் கட்டணும், என்ன காஸ்ட், அது என்ன டிசைடிங் ஃபேக்டருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஓசி என்னன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்லேயே வந்து நீங்கள் வெதர் யூ ஆர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட என்ஓசி ஃபார்ம், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க, உங்களோட ஆர்கனைசேஷனில் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்து அவங்க உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க. ஓகே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது அந்த நீங்கள் அப்ளை பண்ண ப்ரொசீஜர்லேயே இருக்கும். வெதர் யூ ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட என்ஓசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ஓசி சர்டிஃபிகேட் எந்த மாதிரி கேசஸில் தருவாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ரேங்கில் இன்டெக்ஷன் ஆகுறீங்களோ, இப்போ நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பொதுவாக இதை பற்றி எடுத்துக்குவோம். நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் இருக்குது, ஹெட் கான்ஸ்டபிள் இருக்குது, அண்ட் எஸ்ஐ இருக்குது, அண்ட் ஏசி எக்ஸாம் இருக்குது. இந்த 4 மட்டும்தான் இன்டெக்ஷன் ரேங்க் நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்குள்ளே வர்றதுக்கு. ஓகே, இந்த 4லையும் உங்களோட பேசிக் பே வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேசிக்ஸ் பே இருக்கும். ஓகே, நீங்கள் கான்ஸ்டபிளாக பார்த்தீங்கன்னா 21,700, அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 25,200, அண்ட் ஏஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 29,500, அண்ட் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 35,400, அண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 56,000 சம்திங். ஓகே, இந்த பேசிக் பே இருக்குல்ல, இந்த பேசிக் பேயோட ஒரு 100 ரூபாயாவது உங்களோட நீங்கள் போகிற போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு என்ஓசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் அது இன்கேஸ் நீங்கள் வந்து என்ஓசி இல்லாமல் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் காம்படிட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரைனிங் காஸ்ட், நம்ம ட்ரைனிங் காஸ்ட் வந்து 1 இயர்க்குள்ளே ட்ரைனிங் காஸ்ட்டை பே பண்ணணும். 10 இயர்ஸுக்கு முன்னாடி நீங்கள், அதுவுமே ஒரு க்ரைட்டீரியாவில் என்னன்னா 10 இயர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எக்ஸாம் எழுதி போகிறீங்க அப்படின்னா, வேறு கிளியர் பண்ணி போகிறீங்க, அது உங்கள் பேசிக் பேயோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களோட ட்ரைனிங் காஸ்ட்டு இல்லைன்னா 3 மாதம் சேலரி, ஓகே, இந்த ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பரான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக முடியும், ஃபோர்ஸ்லேருந்து ரிலீவ் ஆக முடியும். ஓகே, என்ஓசி சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்க மாட்டாங்கன்னா, நான் சொன்ன பேசிக் பே வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபாயாவது, நீங்கள் இப்போ கரண்ட்டில் ப்ரொசஸ் பண்ணுற பேசிக் பேயோட ஒரு 100 ரூபாயாவது அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் 35,400 நான் இண்டெக்ட் ஆனேன். என்னோட பேசிக் பே வந்து இப்போ 37,600. ஓகே, என்னோட என்ஓசி அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். நான் இப்போ என்ஓசி, அதாவது சிஜிஎல் அப்ளை பண்ணுறதுக்காக, கம்பைன்டு கிராஜுவேட்டட் லெவல் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்காக நான் என்ஓசி வந்து அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகே, அந்த அப்ளிகேஷனை பாருங்கள். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு எழுதுவீங்க. அண்ட் உங்களோட சப்ஜெக்ட் என்னென்னா, ரிகார்டிங் நோ அப்டேனிங் சர்டிஃபிகேட் ரெஸ்பெக்டட் சார், வித் டியூ ரெஸ்பெக்ட் ஹம்பிள் சப்மிஷன். என்னோடய ஃபோர்ஸ் நம்பர் ஹைட் பண்ணியிருக்கேன், சில டீட்டெயில்ஸ்லாம் வாண்டட். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஐ என்லிஸ்டட் இன் சிஆர்பிஎஃப் ஆன் டேட்டட் போட்டிருப்பீங்க இன் லெவல் 6. அதோட என்னோட லெவல் 6 பேயில் இன்டெக்ட் ஆகிருக்கேன். நான் இன்டெக்ட் ஆகும்போது என்னோட பேசிக் பே எவ்வளோவா இருந்ததுன்னா 35,600. பட் இப்போ என்னோட 2 ஆக்சுவலாக 3 இன்க்ரிமெண்ட்க்கு அப்புறம் என்னோட பேசிக் பே வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 36,700 இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஐம் கோயிங் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப், நான் சிஜிஎலுக்கு அப்ளை பண்ண போகிறேன், விச் வேர் இன் கிரேட் பே லெவல் 7ஓட கிரேட் பே. அதாவது என்னோட லெவல் 6ஓட கிரேட் பேலேருந்து ஹையராக இருக்குது 11,700 பே. அண்ட் இதோட பேசிக் பே என்னவாக இருக்குன்னா 44,900 இதோட பேசிக் பே. ஸோ கைண்ட்லி issue me NOC so that I could appear for the examination. I shall be obliged for your act of kindness. இதான் இந்த அப்ளிகேஷனோட உங்கள் நீங்கள் வந்து அண்டர் விஜிலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அட்டஸ்டேட் பண்ணி. இவன் டிக்ளேர்ட் ஐ ஆம் அப்ளைங் ஃபார் த சிஜிஎல் விச் வேர் கிரேட் பே. இஃப் ஐ எம் செலக்டட் இன் த போஸ்ட் ஐ வில் சப்மிட்
an application for discharge from my present post. நான் இன்கேஸ் இதில் செலக்ட் ஆகிட்டேன்னா நான் இந்த போஸ்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்குவேங்கிறத ஒரு அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அப்ளிகேஷனை பார்த்துருப்பீங்க. அப்ளிகேஷனில் இருந்து நான் வந்து என்னோட பேசிக் பே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட பேசிக் பேயோட அதிகமான போஸ்ட், என்னோட பேசிக் பேயோட அதிகமான போஸ்ட் வந்து என்னென்ன இருக்குன்னா, அண்ட் நீங்கள் இதிலேயே சிஜியில் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேயில், அதாவது லெவல் 7 உள்ள பேயோட போஸ்டிங் என்னெல்லாம் இருக்குதுன்னா, இந்த இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்குமே நீங்கள் ஆப் பண்ணலாம். விச் இஸ் என்னோட ஹையர் பேசிக் பே வந்து 44,900 ரூபாய்க்கு கீழே இருக்குது. ஸோ நான் இந்த போஸ்ட்டில் எதனாவது இன்கேஸ் செலக்ட் ஆகிறேன்னா சிஜிஎல்லில், நான் வந்து இந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகும்போது நான் எந்த பெனால்ட்டியுமே கட்டாமல் நான் வெளியே போக முடியும். ஏன்னா நான் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், லெவல் 7 பேக்கு போஸ்ட்டில் உள்ளதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஆப்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்து இன்கேஸ் நீங்கள் இதில் எதனா செலக்ட் ஆகிறீங்க லெவல் 6 பேயில், லெவல் 6 பேயில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஓ இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், இவங்களோட சேலரி பேசிக் பே என்ன பார்த்தீங்கன்னா 35,500 தான் ஸ்டார்ட்டு, விச் இஸ் லெஸர் தென் மை பேசிக் பே. ஸோ நான் இன்கேஸ் இந்த ஏதாவது ஒரு போஸ்ட்டில் செலக்ட் ஆனாலும் என்னால் ரிலீவ் டிஸ்சார்ஜ் ப்ராப்பராக ஆக முடியாது இந்த என்ஓசி வச்சு. இதில் நான் செலக்ட் ஆனாலும் என்னோட பெனால்ட்டி அமௌண்ட்டு ஒரு 1 இயர் ட்ரைனிங் காஸ்ட்டையோ நான் பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், விச் இஸ் அரௌண்ட் 5 lakh. ஸோ இருக்கும். அண்ட் என்ஓசி என்ன ப்ரொசீஜர் எனக்கு இப்போ அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, சிஜிஎல் அதாவது இன்ஸ்பெக்டருக்கோட பேசிக் பே வந்து அதிகம், விச் இஸ் ஹையர் தென் நான் இப்போ கரண்ட் பேசிக் பேயோட ஹையர் தென்னாக இருக்குது இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த நாம்ஸில் மட்டும்தான் எனக்கு என்ஓசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு கீழே அந்த டாக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு பேசிக் பே கம்மி. ஸோ இந்த இதுக்கு எதையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு என்ஓசி தர மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் நான் என்ஓசி சிஜிஎலுக்கு கிடச்சினா, சிஜிஎலுக்கு நம்ம அதில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்போம், மை பேசிக் பே விச் இஸ் ஹையர் தென் மை பேசிக் பேன்னு போட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு லைன் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ என்னோட பேசிக் பேயோட அதிகமாக இருக்குதுல்ல, அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்னால் ஆப்ட் பண்ண முடியும். அந்த கேசஸில் மட்டும்தான் என்ஓசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் இந்த மாதிரி சிஎஸ்எஃப்லையும் சிஆர்பிஎஃப்லையும் இருந்தால் நான் வேறு எக்ஸாம் பண்ணலாமா, எனக்கு வேறு எக்ஸாம் பண்ண அலோவ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. எந்த கேசஸ்லனா, நீங்கள் உங்களோட பேசிக் பே வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக ப்ரொசஸ் பண்ணுற பேசிக் பே, நீங்கள் கான்ஸ்டபிள் இன்டெக்ட் ஆகலாம், ஒருவேளை உங்களுக்கு 21,700 பேசிக் பே இருக்கலாம். பட் நீங்கள் போக உங்களுக்கு ஒவ்வொரு இயர்லையும் உங்களுக்கு 3% உங்கள் பேசிக் பேயோட உங்கள் பேசிக் பேலேருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், 3% இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உங்களோட பேசிக் வந்து 24,500 சம்திங் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்கள் பேசிக்கோட அதிகமாக இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பரான ப்ராப்பர் சேனல் படி நீங்கள் என்ஓசிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி உங்களோட ஹையர் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத உங்களை அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க இந்த சென்ஸ், உங்களுக்கு இன்கேஸ் எக்ஸாம் எழுதுனா அந்த டைமில் நீங்கள் அந்த என்ஓசியை நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட லீவ் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி, நான் இந்த மாதிரி ஆல்ரெடி என்ஓசி அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீவ், அதாவது எக்ஸாம் எழுத. உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் படிச்சிருக்கீங்களா, ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண போறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு ஒரு 2-3 வேரியஸ் ரீசன்ட்டாக நான் அப்ளை பண்ணுறேன். என்னோட ஃபியூச்சருக்கு ஒருவேளை எனக்கு என்ஓசி கிடைச்சதுன்னா எனக்கு அதை வச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு லீவ் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் ஏசி எக்ஸாம், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமும் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் ப்ராப்பராக என்ஓசி கொடுத்து. பட் அதுக்காக எக்ஸாம் என்னால் போக முடியுமானா கண்டிப்பாக சான்சஸ் கம்மி. என்னோட மெத்தடாலஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் போக முடியாதுன்னு சொல்றேன்னா, நான் இப்போ வந்து ஸ்ரீநகரில் இருக்கிறதுனால என்னோட எக்ஸாம் சென்டர் நான் அந்த டைம்ல இருந்ததுனால, சிட்டியில் கொடுத்ததுனால, அதாவது சென்னையில் கொடுத்ததுனால என்னால் இவ்வளோ ட்ராவல் பண்ணி 3 days அரௌண்ட் ஃப்ளைட்டில் போனாலுமே உங்களுக்கு 2 days கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு ஆகும். அண்ட் எக்ஸாம் முடிச்சு திருப்பி இங்கே வரதுக்கு அரௌண்ட் உங்களுக்கு 5 to 6 days ஆயிரும் மினிமமா. அண்ட் இப்போ நீங்கள் ஆகஸ்ட் லீவ் எடுத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு செப்டம்பர் சிஜிஎல் வரும்போது என்னால் அதுக்காக போக முடியாத சுச்சுவேஷன் ஆகும். ஏன்னா திருப்பி எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திருப்பி அடிக்கடி லீவ் வாங்க முடியாது. ஸோ என்னோட மெத்தடாலஜி என்னன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னால் ஒரு 50-60% என்னால் கிராக் பண்ண முடியும்னு சொன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாமே அட்டன் பண்ணுவேன். நீங்க 100% ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 100 out of நீங்க ஒரு 60-75% நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டுமே நீங்க எக்ஸாம் கொடுங்க. அது என்னன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் அப் பண்ணும். நீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம் கொடுக்கும்போது, அன்லஸ் நீங்க சும்மா போய் நான் ஏதாவது அப்ளை பண்றேன், சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காண்டி நான் எக்ஸாம் எழுத போறேன்னு கண்டிப்பா போகாதீங்க. நீங்க ஒன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஒரு 50-60% உங்களோட, அதாவது டைமிங் இல்லாத சுச்சுவேஷன்ல சொல்றேன், உங்களோட ஒரு 50-60% கொடுத்து நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. சும்மா நான் போய் எழுதிட்டு வரேன் அப்படின்னு நீங்க அடுத்தடுத்து அந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதுவீங்க. நிறைய எக்ஸாம் எழுதும்போது உங்களோட என்ன ஆகும்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகும். நான் சொல்றேன்னா, நீங்க நிறைய எக்ஸாம் கொடுத்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கு நீங்க பிலிம்ஸ் கூட உங்களால கிளியர் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாகும். நீங்களே செல்ஃபாவே டிமோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சுவீங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு 60-70% ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணா மட்டும் போகாத, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கொடுங்க.
அப்ளை பண்ணுவேன். அண்ட் என்ஓசியை பற்றி உங்களுக்கு இருக்கிற டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இதை தவிர என்ஓசியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ட்ரைனிங் டைமில் எப்படி இருக்கும், டைம் கிடைக்குமா இல்லை படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் திருப்பி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி இருக்கும் ட்ரைனிங் டைமில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரைனிங் டைம்லேயும் உங்களுக்கு லீவ் விடுவாங்களா, எக்ஸாம் இருந்தால் ட்ரைனிங் டைமில் அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை இன்கேஸ் ட்ரைனிங்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரைனிங் டைமில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியுமாங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எலாபரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ தென்